பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். ஒன்று கூட கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 7வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துடைய 23வது வசனத்தை முதல்ல வாசிங்க. என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். சரி, இனி அதே அதிகாரத்தினுடையதான 50வது வசனம் கூட. அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நான் இதில் 2 கதாபாத்திரங்களை உங்களுடைய முன்ன வைத்து அதை குறித்து நம்ம சில வசனங்களை தியானித்து நம்ம ஜெபிக்கும்படியாய் போகிறோம். ஆமென். இந்த வசனத்தை ஒன்று இங்கிலீஷிலோட வாசிங்க பார்க்கலாம். அதாவது 7:23. And blessed is he who is not offended because of me. Offended, இடரல் அடையாமல் இருக்கிறவன், அதுதான் வேணும். offended. இன்னைக்கு நம்ம எல்லாம் நிறைய காரியங்களில் இடரல் அடைகிறோம். அதாவது நாம் ஒரு காரியத்தை தீர்மானித்து நம்ம செயல்படுகிறோம். ஆனால் அந்த காரியங்கள் நமக்கு கைகூடி வரவில்லை என்றால் உடனே நம்ம நினைக்கிறது இது ஆண்டவருக்கு சித்தம் இல்லை, அதனால் நம்ம என்ன செஞ்சிடலாம், விட்டுடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது உண்டு. அப்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னாருன்னா அப்படி செய்வார். ஆனால் சில நேரங்களில் அந்த காலதாமதம் நம்மை வேதனைப்படுத்தும். ஏன்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதைகளும் செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல, சில நேரத்தில் அவர் செய்கிறது, தம்முடைய சித்தத்தின்படி அது செய்கிறார். ஆனால் அதே வகையில் நம்முடைய வாழ்க்கையின் பிரயாணத்தில் நாம் எதிர்பாராத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நமக்கு பயங்கரமான கேள்விகள் உண்டாகும். அப்படிப்பட்ட கேள்விகள் வரும் பொழுது சிலர் விசுவாசத்தை விட்டும் விலகி போகிறார்கள். இவ்வளோ நாள் நம்ம ஆண்டவரை சேவிக்கிறது என்னத்தினால, என்னால் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு போகிற மக்கள் உண்டு. அதனால் நமக்கு தான் பிரச்சனையை தவிர ஆண்டவர் அதற்காக துக்கப்பட போகிறதில்லை. ஒட்டுமொத்தமான துக்கம் உண்டு, அது வேறு. அது நமக்கு தான், அது ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகும் பொழுது நமக்கு தான் அது துக்கமாக மாறும். இன்றைக்கு வளர்ந்து வருகிறதான இந்த உலகத்தில் எல்லா காரியத்தையுமே லாஜிக்காக சிந்திக்கணும், சயின்டிஃபிக்காக பார்க்கணும், சயின்ஸு சொல்கிறதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால சில வேளைகளில் விசுவாச வாழ்க்கைக்கும் அது முக்கியம் இல்லாமல் போகிறதும் உண்டு. அதனால தான் ஆண்டவருடைய வசனம் நமக்கு அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். அதாவது யூதர்கள் என்ன தேடுகிறாங்க, அது என்னது, அடையாளம். ஆனால் கிரேக்கர்களோ ஞானத்தை தேடுகிறார்கள். ஆனால் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். இந்த பிரசங்கத்தினால மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அது அவர்களுக்கு தேவனுடைய பலனாக இருக்கிறது. சிலுவை குறித்ததான செய்தி விசுவாசிக்கிறவங்களுக்கு தேவ பலனாக இருக்கிறது. அப்போது தேவனை சேவிப்பது, தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது, ஒருவேளை அதனூடாக நமக்கு துக்கமோ பிரச்சனைகளோ வருதென்றால் அது நமக்கு தேவ பலனாய் மாற வேண்டும். ஆமென். சில நேரங்களில் அது நமக்கு டிஃபரெண்டாய் மாறுகிறது, அதாவது இடரலாய் மாறுகிறது. ஓ, அப்போ அந்த ரூட்டு சரியில்லை, மாறிடலாம், இல்லை எதுக்கு சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலை விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் வருவதற்கு வாய்ப்புண்டு. ஆமென். அதனால தான் ஆண்டவர் என்ன நம்ம இந்த உலகத்தில் நமக்கு தேவையானது எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கடைசி காலத்தில் விசுவாசத்தை காண்பாரோ. ஏன்னா லாஜிக்காக இன்றைக்கி ராபர்ட் எல்லாம் வந்தாச்சு, இந்த மனுஷனே தேவையில்லை என்கிற ஒரு கணக்கில் உலகம் போகுது. நீங்கள் அதை
திருப்பி சிந்திங்க பார்க்கலாம். இன்றைக்கி வேலை வாய்ப்புகள் அதிகம், ஆனால் ரோபோட் வச்சு தான் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறான். அதுபோல் நிறைய காரியங்கள், பஞ்சம், பட்டினி, வியாதிகள் பெருகுது. இதை குறித்ததான ஒரு கரிசனை மக்களுக்கு வரல. மாறாக ப்ரௌட்னஸ் தான் வருது. எப்படி நமக்கு கடவுளை எதிர்க்க முடியும்? அதாவது சிருஷ்டிகரை கீழே போட்டு உடைச்சிட்டு நான் தான் பெரிய ஆளுன்னு நினைக்கணுங்கிற அளவில் மனுஷன் வளரணும்னு நினைக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, மடையா அப்படின்னு. தேவன் இல்லை என்று மதி கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அறிவிலையும் எல்லாத்திலையும் சாதிக்கலாம் அப்படின்னு அந்த உலகத்தை நம்பி போகிற மக்களாக இருக்கிறார்கள். அன்பான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் வரும். ஆனால் வேத வசனத்தோடு நாம் அடிப்பணிந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் போவோமானால் நமக்கு அது இடரலாக இருக்காது. ஆமென். சரி, இனி அந்த கதாபாத்திரம் யாருன்னு நம்ம பார்ப்போம். முதலாவது எல்லாம் எடுத்துடுங்க. நீங்கள் எல்லாரும் வேத புஸ்தகத்தை எடுக்கணும் தயவு செய்து. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் போட்டதை பார்க்கணும். ஓகே, எல்லாரும் வேத பகுதி எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதனுடையதான 17வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரை நம்ம வாசிக்கணும். முதல்ல வாசிங்க. இந்த செய்தி யூதேயா தேசம் முழுவதிலும் சுற்றி இருக்கிற திசைகள் யாவற்றிலும் பிரசித்தமாயிற்று. இவைகளை எல்லாம் யோவானுடைய சீஷர்கள் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவான் தன் சீஷர்கள் 2 பேரை அழைத்து, நீங்கள் இயேசுவினிடத்திற்கு போய் வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினான். அந்தபடி அவர்கள் அவரிடத்தில் வந்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் ஸ்நானன் எங்களை உம்மிடத்திற்கு அனுப்பினார் என்றார்கள். அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேக குருடருக்கு பார்வை அளித்தார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். சரி, இப்போ ஸ்டாப் பண்ணுங்க. இப்போ இது யாரை குறித்து எழுதியிருக்கிறது? யாரை குறித்து நம்ம தெரிந்தோம்? யோவானை குறித்து. அதாவது யோவானை குறித்து நம்ம இதில் எழுதியிருக்கு. இந்த யோவான் யார்? அதாவது ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவன் இல்லை. யோவானை போல கிரேட்டரான ஒரு ஆள் அன்றைக்கும் இல்லை, இன்றைக்கும் இல்லை, என்றைக்கும் இல்லை. அப்போ யோவான் யாரு? ஸோ ஒன் ஆஃப் த கிரேட் மேன். ஓகே, இந்த யோவானை குறித்து 1-2 வசனங்களை நம்ம தியானிக்கலாம். முதல்ல லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துடைய 13ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அந்த க்ஷணமே பரமசேனின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். சரி, சாரி, 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. போதும் பாருங்க. இந்த யோவான் யார் தெரியுமா? அதாவது இன்னும் நல்ல கவனிங்க. என்ன, இந்த சகரியா என்கிறதான ஒரு ஆசாரியன் நல்ல ஒரு நேம் உள்ள ஒரு ஆள். அதாவது ஆசாரிய வம்சத்திலே நல்ல ஒரு நேம் உள்ள ஒரு ஆள். நீங்கள் நமக்கு கேள்விப்படாம தெரியும், சில ஊழியக்காரங்களை குறித்த ரெப்புடேஷன். நல்ல ஊழியக்காரங்களா அவங்களுக்கு பிஹேவியரை வச்சு பல ஆட்கள் ஜட்ஜ் பண்ணுறது நமக்கு தெரியும் இல்லையா? உங்களுக்கு தெரியுமே, அதனால் அவ்வளோ இருக்கட்டும். அப்போது அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் இந்த சகரியாங்கிற ஒரு ஆள் நல்ல ஒரு ஊழியக்கார். நீங்கள் கத்தோலிக்க சபையில் வந்தவங்களுக்கு இல்லை இருக்கிறவங்களுக்கு தெரியும். அங்கே இங்கே போல இல்லையே, அங்கே அசைன் பண்ணுற ஃபாதர்ஸ் தான் அந்த அந்த மீன்ஸு சர்மன் எடுக்கணும். அதுக்கு என்ன சொல்கிறது, மாஸ் நடத்தணும். அப்போ எல்லா நாளும் ஒரே ஃபாதர் இருக்க மாட்டாங்க, சாமியார் இருக்க மாட்டாங்க. சில ஆட்கள் நல்லா இருப்பாங்க. ஓகே, எனக்கு ஞாபகம் இருக்குது, நாங்கள் ஊரில் நான் கத்தோலிக்க சபையில் இருக்கிறதான காலத்தில் சின்ன வயசில் இவங்களுக்கெல்லாம் ஸ்டேஜில் ஃப்ரண்டில் உட்காந்து அந்த பலிபீடத்துக்கு கீழே இப்படி ரவுண்டில் போட்டிருப்பாங்க. உட்காந்துருந்து இந்த போட்டு விளையாடுறதா இருக்குது.
சாமியார் வந்து என்ன பண்ண தெரியுமா, காதை பிடிச்சி திருப்பி விட்டுருவார். ஏன்னா அவரை பார்த்தாலே பயம், வெளியே பார்த்தாலே பயம். ஆனால் சில ஆட்கள் அப்படி கிடையாது, கொஞ்சம் சோப்பெல்லாம் போட்டு பிள்ளைங்க தானே அப்படின்னு விடுறவங்க உண்டு. சிலவங்களுக்கு பிள்ளையான அப்பனான அப்படி கரெக்டாக நெருக்குன்னு கொடுக்குற ஆட்கள் உண்டு. அவங்கள நமக்கு தெரியும், அப்படி தானே. அதுபோல் சில பாஸ்டர்ஸ் பார்த்தா எனக்கு உண்மையிலேயே சில ஆட்களை யூடியூப்பில் பார்த்தா உடனே பயம். ஏன்னா அவங்கள குறித்து கேள்விப்படுகிறது, அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய முறைகள் எல்லாம் நினைக்கும் பொழுது. அப்போது அது போல ஒரு நல்ல ஒரு நபராக சகரியா. ஆனால் பிரச்சனை என்ன, நமக்கெல்லாம் தெரிஞ்சது போல் அவங்க 2 பேரும் வயதானார்கள், ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜும் வந்தாச்சு. ஆனால் அவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்போ ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஒரு திட்டமாக இருந்துச்சு. இந்த இந்த சகரியாவுக்கு ஆண்டவர் ஒரு குழந்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைத்தார். அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பதாக பேரிடப்பட்ட ஒரு நபர். அந்த பேர் தான் என்னது? யோவான். உனக்கு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? இனி இப்போ நீங்கள் கவனிங்களேன். இப்போ நம்ம ஊரில் ஓகே ஒரு 70 வயசான ஒரு பாட்டி, அவங்களுக்கு அதுவரையிலும் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. குழந்தை பிறந்துன்னா ஊருக்கு தெரியுமா தெரியாதா? சில ஆட்கள் நகைப்போடு பார்ப்பார்கள், சில ஆட்கள் வியப்போடு பார்ப்பார்கள், அவங்களுக்காக ஜெபித்தவர்கள் துதியோடு பார்ப்பார்கள். அப்படி தானே? அப்போ அப்படி பார்க்கப்பட்ட ஒரு நபராக யாரு? யோவான். ஃபெமிலியர் பர்சன். அப்போ இந்த சகரியா குடும்பத்தில் பிறந்ததுனால இந்த யோவானை குறித்து எல்லாருக்கும் தெரியும். இது கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில், அதாவது இயேசுவுக்கும் இந்த யோவானுக்கும் ஒரு 6 மாதம் தான் வித்தியாசம். இவங்க கசின் பிரதர் கூட. ஓகே, அப்போது எல்லாம் தெரிந்த ஆள் தான் யார்? யோவானையும் சகரியாவையும் எல்லா குடும்பம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆளாகும். ஆனால் இந்த ஆள் சொன்ன ஒரு வார்த்தையினால், ஏரோதுடைய மனைவியை கொடுத்து சொன்னதான ஒரு வார்த்தையினால பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்காங்க. அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு. ஓகே, இப்போ என்ன டிக்ளரேஷன்னா, உன்னுடைய தலை துண்டிக்கப்பட போகிறது, தலை துண்டிக்கப்பட போகிறது. அதற்காக ஆள் ஜெயிலில் இருக்கிறார். இங்கே தான் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். ஆமென். ஆண்டவர் நம்மளை சோதிச்சா 2 டைப்பில் சோதிப்பார். ஒன்று, நம்முடைய விசுவாச சோதனை உண்டாகும். 2வது, நம்முடைய பரிசுத்த சோதனை உண்டாகும். ஆக்சுவலி ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தையும் பரிசுத்தத்தை தந்திருக்கிறார். ஆனால் அந்த சோதனை உண்டாகும், நம்ம எந்த அளவுக்கு அதில் நிலை நிற்கிறோம் என்று. ஆனால் அந்த 2 இடத்துலையும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். நம்ம இதில் நிலை குலைந்து போகும் பொழுது, காரணம் நம்ம எல்லாம் மனுஷன் தானே. நீங்கள் மனுஷனை தான் பார்க்கணும். நமக்கு கொஞ்சம் வேதம் தெரியறதுனால ஏதோ பெரிய ஆள் நினச்சிடக்கூடாது. அப்போ நமக்கு இதில் எங்கே குறைபடுகிறதோ அங்கு கர்த்தர் தம்முடைய கிருபையை நமக்கு தருவார், தம்முடைய பலத்தை நமக்கு தருவார். ஆமென். அதுதான் நம்ம சோதிக்கிற தெய்வம் நமக்கு தாங்குகிற ஒரு அளவு அவருக்கு தான் தெரியும். அந்த அளவு சோதிப்பார். அதனால் ஆண்டவரிடத்தில் முதல்ல சொல்லிடணும். ஆண்டவர் அதனால தான் யோபு சொன்னார், டைரக்டாக போட்டுற அடி, நீர் என்னை கொண்டாலும் நான் உண்மையில நம்பிக்கையாயிருப்பேன், தயவு செய்து இந்த சோதனை எடுத்து மாற்றிடும். அதாவது அடுத்த ஸ்டேட்மெண்ட் நாங்கள் எழுதலை, நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உண்மையில விசுவாசமாயிருப்பேன், அதனால என்னை சோதிக்கிறத விட்டுருன்னு எழுதலை. ஒருவேளை மனசில் இருந்த எண்ணம் அப்படிதான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் விட்டாரா? இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் ஆண்டவர் சோதித்தார். அதிலிருந்து வெளிவந்த யோபு இன்றைக்கு நமக்கு சாட்சியாக இருக்கிறார். இப்போ இது போல் இந்த யோவான் ஜெயிலில் இருக்கும் பொழுதுதான் பிரச்சனை. அப்போ தான் இப்போ சகரியாவுடைய காலத்தில் நான் சொன்னேனே, நான் ஒரு சும்மா ஒரு கால்குலேஷன் போட்டு தான் 70 வயசான பாட்டியம்மான். ஓகே, ஏன்னா வயதானவங்க எழுதி சொல்லியிருக்கிறதுனால. யோவானும் அன்றைக்கு அறியப்படுகிற ஒரு ஊழியக்காரர். அவர் பிரசங்கம் பண்ணுனா 100 பேருக்கு பிரசங்கம் பண்ணால் 100 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. அதாவது அப்படி அவருடைய வார்த்தையெல்லாம் ஈட்டி மாதிரி இருதயத்தில் பாயும். அப்படிப்பட்டது. எலியாவு நாவி கொண்ட ஆள். அப்படின்னா எப்படிப்பட்ட ஆள்? ஆகாமுக்கிட்டே போய் எச்சரித்த ஆள். அப்படிப்பட்ட ஒரு பவருள்ள ஒரு தேவ மனிதன். இப்படி இருக்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வருது. இவரை சிறைச்சேதம் பண்ண போகிறாங்க, இவர் ஜெயிலில் இருக்கிறாரு. அப்பொழுது தன்னுடைய சீசர்களை அனுப்பி இயேசுவிடத்தில் டவுட்டை கிளியர் பண்ணுறாரு. அதான் காரணம்.
ஒரு சந்தேகத்தை தீர்க்கிறது. ஒன்று கூட கரங்களை தட்டி கத்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரம். இனி ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் 33வது வசனம். ஐசாயா சாப்டர் 40 verse 3. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. சரி, போதும். இது இந்த ஏசாயாவுடையதான ஒரு காலம், வாழ்ந்த காலம் கிமு 700ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த காலம். அது 7th செஞ்சுரியில் வாழ்ந்தவர். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகும் பொழுது அவங்களுக்கு உண்டாகிற தண்டனை என்னென்ன வரும் என்பதை ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு காண்பித்து, இந்த 39 அதிகாரத்துக்கு பிற்பாடு 40ஆம் அதிகாரத்திலிருந்து வரும் பொழுது அவர்களை கம்ஃபோர்ட் பண்ணி ஆற்றி தேற்றி, அப்படிதான் அந்த வசனத்தில் முதல்ல இருக்கு, என் ஜனங்களை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் போர் முடிந்தது என்று சொல்லுங்கள் என்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஓகே. அப்போ இந்த 40வது அதிகாரத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுடையதான மீட்பை குறித்தும் சொல்லப்படுகிற வார்த்தைகள் வரும் பொழுது முதலாக பாதையை தெரியப்படுத்துறதுக்கு சொன்ன ஆளாரு இந்த யோவான். அப்ப இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே 7 நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக இவனை குறித்து எழுதப்பட்டது. இதை குறித்து யாருக்கெல்லாம் தெரியும்? எல்லா ஆசாரியர்களுக்கும் தெரியும், எல்லா நியாயப்பிரமாணிகளுக்கும் தெரியும். அப்ப இந்த மனுஷன் யாரு 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 யாருன்னு எல்லாரும் கேட்குறாங்க. ஆனா இயேசுவுக்கு பாதை ஆயத்தம் பண்ண வந்த இவன் தான். அப்போ இந்த யோவான் சாதாரண ஆளா? அசாதாரணமான ஆள். நீங்கள் இதை ரொம்ப கூர்ந்து கவனித்தீர்களானால் இயேசு கிறிஸ்துவுடையதான அற்புதங்களும் அடையாளங்களும் எல்லாம், எல்லாரும் கவனிங்க, இயேசு கிறிஸ்துடைய அற்புதங்களும் அடையாளங்கள் எல்லாம் அவர் இந்த உலகத்தில் 3.5 ஆண்டு நிறைவேற்றின காரியங்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில், அதாவது அடக்கி வைக்கப்பட்டது, எல்லாம் சம்பவிச்சது தான். ஆனால் எல்லாமே அதிகமாக வெளியரங்கமாக கொண்டு வரல. காரணம் என்ன தெரியுமா? அன்றைக்கு இருந்ததான ஆசாரியர்கள் அல்லது இந்த மத பண்டிதர்கள் அதை அனுமதிக்கலை. அப்போ இயேசுவை குறித்து அன்றைக்கு இருந்த மக்களுக்கு தெரிகிறதை காட்டிலும் இந்த யோவானை எல்லாருக்கும் தெரியும். இது சர்ப்ரைஸாக இருக்கு. அந்த லாஜிக், அதான் ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப். ஏன்னா இவர் அறியப்பட்ட ஒரு ஆள். இவரை குறித்து தான் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. இவர் சகரியாவுடைய மகன். ஒரு ரொம்ப நீண்ட நாட்களுக்கு பிற்பதாக இந்த தீர்க்கதரிசி வந்தார். ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா? இந்த தீர்க்கதரிசி ஆலயத்தில் ஊழியம் செய்யணும், பட் இவர் ஆலயத்தில் ஊழியம் செய்யலை. இவர் வனாந்தரத்தில் பிரசங்கம் பண்ணுறாரு. அப்போ அந்த வனாந்தரத்தில் பிரசங்கம் பண்ணும் பொழுது பயங்கரமான பவர்ஃபுல்லோட எலியாவின் ஆவியோடு பிரசங்கம் பண்ணுகிறார். ஜனங்கள் திகைத்து நிற்கிறார்கள். ஆயக்காரர்கள் எல்லாம் நடுங்கி போய் கர்த்தருடைய வசனத்தை கேட்குறாங்க. சிலர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அதனால யோவானை கொண்டு பயம் அவர்களுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. சீக்கிரமாயெல்லாம் அவனை தொட முடியாது. அந்த அளவுக்கு வாஸ்தகாரராக மாறினார். ஒன்று கூட கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ எல்லா வகையிலும் ஃபேமஸான ஒரு ஆள் தான் யோவான் தீர்க்கதரிசி. அந்த காலத்தில் யோவான் ஸ்நாபகன். அந்த காலத்தில் கர்த்தருடையதான வார்த்தையாக நிற்கிறார். சம்பவித்தது என்னன்னா, ஏரோதுடைய ஃபேமிலியில் நடந்த இஷ்யூவில் இவர் சொன்னது சரியில்லை அவங்களுக்கு. அதனால் அந்த அம்மா குடிச்சு ஜெயிலில் போட்டிருக்குது. இனி டிக்ளரேஷன் என்னென்னா சிறைச்சேதனம் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த ஒரு மெசேஜை இவன் கேட்ட உடனே தன்னுடைய இருதயம் பாதிக்கப்பட்டது. தன்னுடைய இருதயத்தில் துக்கம் உண்டானது. நான் இவ்வளவு காரியம் என்னை குறித்து ஆண்டவர் செஞ்சிருக்கிறதெல்லாம் இவ்வளவு தானே. அப்போது ஒரு வேதனை உண்டாகும். ஒரு வசனத்தை கூட நான் காமிக்கிறேன், எடுக்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அவருடைய 3ஆம் அதிகாரம் 24 யோவான் சுவிசேஷம் 3:24 காலத்தில் யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை. பாருங்க, எக்காலத்துல? இது சொல்ற காலத்துல. அப்போ ஸ்பெசிபிக்கா இவனுடையதான சிறையிருப்பு அவங்களுக்கு தெரியுது. அடுத்து படிங்க. அப்பொழுது யோவானுடைய சீஷரில் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர்கள் யோவானிடத்தில் வந்து, ரபி, உம்முடனே
கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே. இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நான் கிறிஸ்து அல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். மணவாட்டி உடவனே மணவாளன் மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறார். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இப்ப பாருங்களேன், இந்த இன்ஃபர்மேஷன் யோவானே சொல்றாரு. நான் சிறுகணும், அவர் பெருகணும். நீங்க நினைக்கிறது மாதிரி நான் அல்ல பெரிய ஆள், அவர் தான் பெரிய ஆள். நமக்கு யோவானுடையதான காலத்துக்கு பிற்பாடு தான் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு தான் இயேசு கிறிஸ்துவ குறித்ததான மெசேஜ் வருது. சுவிசேஷம் வந்த பிற்பாடு தான் உலகமெங்கும் அவரை குறித்தான சாட்சி வருது. ஸோ அந்த காலகட்டங்களில் அந்த யோவானுக்கு இருந்த ஃபேம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்போ பாருங்களேன், தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டவன் சமகாலத்தில், அதாவது யோவானுடையதான காலகட்டத்தில் உலகத்தால் அன்றைக்கு இருந்த ஜனங்களால் அறியப்பட்டவன். சகரியா குடும்பத்தில் பிறந்ததுனால ஒன் ஆஃப் த ஜெனுவன் பர்சன், நல்ல பரிசுத்தமுள்ள குடும்பத்தில் வளர்ந்தவன், எலியாவின் ஆவியோடு பிரசங்கம் பண்ணினவன். இதெல்லாம் தனக்கு இருந்தாலும் ஒரு கன்ஃபியூஷன் உண்டாகுது பாருங்களேன். அங்கதான் ப்ராப்ளம். அதான் அஃபண்டட், இடரல். இந்த இடரல் அப்படின்னா நம்ம போறோம்ல, இப்படியே நடந்து போறோம், ஒரு கல் தட்டி கீழே விழுறான். அது ஏன் என்ன தட்டுச்சு, அதான் இம்பார்ட்டன்ட். அந்த கல் தட்டக்கூடாது. அது சாதாரணமா தட்டு கிடையாது. காலு தட்டி கீழே விழுந்து மூக்கு அடிச்சே செத்துருவாங்க. இப்போ புரியுதுல்ல? ஸ்டேட்மெண்ட் மரணத்துக்கு பக்கமா இடரல் உண்டாகுது. அப்ப இந்த இடரல் உண்டாகும் பொழுது அவனுக்கு ஒரு கன்ஃபியூஷன் உண்டாகுது. உண்மையிலே இவர் கிறிஸ்துதானா? ஆமென். அப்பதான் ஒரு மெசேஜ் அவருக்கு போகுது. என்ன தெரியுமா? இயேசு அவர்களுக்கு பிரயுத்தரமாக 7:22, இயேசு அவர்களுக்கு பிரயுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவிங்கள். நல்ல அந்த வசனத்தை பார்த்துடுங்க. குருடர்கள் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகுகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இதுதான் மெயின் ஸ்டேட்மெண்ட். இப்போ யோவானுக்கு இது இந்த இடரல் என்னாச்சு தெரியுமா? கன்ஃபார்மாக ஆச்சது. எதுக்கு? அவர் கிறிஸ்து தான் என்பதை உறுதிப்பட வச்சது. ஏன்னா உலகம் உண்டானதிலிருந்து இப்படிப்பட்ட அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்ததில்லை. உலகம் உண்டானதிலிருந்து இப்படிப்பட்ட காரியம் நடக்கல. அதே வகையில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட காரியம் எல்லாம் இங்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதனால அவன் இடரல் அடைய வேண்டியதில்லை என்ன ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால சொல்ல இடரல் அடாமல் இருக்கிறது நல்லது. அவன் பாக்கியவான். இப்போ இந்த ஆட்கள் எல்லாம் என்னன்னா, ரொம்ப லாஜிக்கா, ஸ்டேட்மெண்டா, ஹிஸ்டாரிக்கலா, நமக்கு சயின்டிஃபிக்கா எல்லாம் ப்ரூவ் பண்ணாதான் நம்ம ஆண்டவரை பார்க்க முடியும் என்கிற ஒரு கூட்டம் இன்னைக்கு வளர்ந்து கொண்டு வருது. ஆமென். ஆனால் இனி ஒரு கூட்டம் உண்டு. அதான் நம்ம அடுத்ததில் வாசிப்போம். வாசிங்க. அதே அதிகாரத்துடையதான 36வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். படிங்க. அவர் அந்த பரிசேயருடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகி ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்று இப்படிப்பட்டவள் என்று அறிந்திருப்பார், இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றார். சரி, போதும். இங்க நீங்க இதை வாசிக்கிறதுக்கு முன்ன நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் தெரியும் இல்லையா? எங்களுக்கு புரிஞ்சது. இப்போ இந்த பாவியாகிய ஸ்திரீ என்றுதான் இதில் சித்தரிக்கப்படுகிறது. ஓகே.
ஒன்று ரெண்டு வசனங்களை படிப்போம். வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தில் 6லேருந்து வாசிங்க பார்க்கலாம். மேத்யூ சாப்டர் 26. இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். இது யாருன்னு அவங்க சொல்றாங்க, ஒரு பாவியான ஸ்திரீ. ஆனா அவள் கொண்டு வந்தது என்ன? விலையேறப்பெற்ற. இனி ஒரு வசனம் கூட வாசிப்போம். வாசிங்க. மார்க் 14ஆம் அதிகாரத்துல 14:3 வாசிங்க போல. மார்க் சாப்டர் 14:3. அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டில் போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணி கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். சரி, முன்னோட வாசிங்க பார்க்கல. 3லேருந்து. அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலம். சரி, போதும். இப்போ இது பர்டிகுலர் பிளேஸ் கிடைச்சல. எங்க இருக்குது? பெத்தானியா. ஒரு குஷ்டரோகி வீடுன்னு நமக்கு தெரியுது இல்லையா? ஒன்னோட வாசிங்க பார்க்கலாம். ஜான் சாப்டர் 12:1. யோவான் 12:1-2. பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்பே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசரும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதோஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரத்தை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். சரி, போதும். நீங்க இந்த இந்த மெசேஜ்கள் எல்லாம் நீங்கள் கவர் பண்ணி கொண்டு வந்தால், இதில் நீங்கள் பைபிளில் 4 சுவிசேஷங்களை நம்ம படிக்கும் பொழுது இந்த சில இடங்கள் அதுபோல் நடக்கப்படுகிற காரியங்கள் எல்லாம் ஒன்றோடு பிணைந்திருக்கும். அதுக்கு கன்க்ளூஷன் நம்ம எடுக்கணும். ஏன்னா இப்போ இந்த பெத்தானியாவில் இருக்குது, ஆனால் சீமோன் வீடுன்ற பொழுது அது லாசரு வீடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வந்துடும். ஆனால் அதில் ஒரு மெசேஜ் இருக்குது. ஏன்னா இந்த 3 சம்பவங்களும் நடக்கிறதுனால அங்கே நடந்திருக்க வேண்டும் என்பதை நம்ம உறுதிப்படுத்தலாம். ஓகே, அப்போது இந்த ஸ்திரீ யாரா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் யூகிக்கிறீங்க? மரியாள் தானே. இப்போ மரியாளுக்கும் இயேசுவுக்கும் இருக்கிற உறவு என்ன? மார்த்தாள் மரியாள், லாசருவுக்கு இருக்கிற உறவு என்ன? இல்லை அதானே லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் வரும். எடுக்க பார்க்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரத்துடையதான 37 வாசிங்க பார்க்கலாம். அதற்கு அவனுக்கு எங்க படியில இல்ல, லூக்கா 10ஆம் அதிகாரம் 38. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து ஆண்டவரே. சரி, அது போதும், நமக்கு அது முக்கியம் இல்லையே. 42 வாசிங்க பார்க்கலாம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். சரி, போதும். இப்போ ஒன்று கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அதாவது இந்த ஸ்திரீயை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அது மரியாள் என்று கன்ஃபார்ம் பண்ணப்படுகிறது. ஓகே, இப்போ பாருங்களேன், இந்த யோவான் எங்கே இருக்கிறாரு, இந்த மரியாள் எங்கே இருக்கிறார், அல்லது ஸ்திரீ எங்கே இருக்கிறார்? அந்த யோவானுக்கும் அல்லது இந்த ஸ்திரீக்கும் அல்லது இந்த 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 ஒரு கதாபாத்திரத்துக்கும் நீங்கள் ஒன்று மேட்ச் பண்ணிப்பாங்க பாருங்க.
எங்கேயாவது இந்த யோவானுக்கு பக்கத்தில் போக முடியுமா? போக முடியுமா? போக முடியாது. அன்பான தேவஜனமே, நீங்களும் நானும் இருக்கிற இடம் தெரியுமா? நீங்களும் நானும் இருக்கிற இடம் ஆசாரியர்கள் ஒதுக்கிவிட்ட, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அதிகாரத்தில் உள்ளவங்களும் ஒதுக்கிவிட்ட, யாருக்கும் வேண்டாம் என்று சொன்ன அந்த கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் அவர் நாயகரானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அன்பான தேவஜனமே, இனி பாருங்க, அதை எடுத்த பகுதி விடுங்க பார்க்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம். இப்போ கவனிங்க, இந்த யோவான் ஆண்டவருடையதான வார்த்தைகளை அல்லது அவனுடைய வாழ்க்கையில் வந்ததான பிரச்சனைகளை அவன் அனுபவித்த பொழுது அவன் ஆண்டவரை மறுதலிப்பதற்கு என்ன ஆகிறான்? எத்தனைப்படுகிறான். நம்ம யோவான்ல வாசித்தோம், இவனை டிக்ளேர் பண்றான். 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர்ன்றாரு. அப்ப இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன பிற்பாடும் தன்னுடைய வாழ்க்கையில பிராபலங்கள் அதிகமாகி அவன் கொலைக்கு நியமிக்கப்பட்டதுனால அவன் இயேசுவை மறுதலிக்கிறதான ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நிற்கிறான். இன்றைக்கு என்ன கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைத்தது போல காரியங்கள் நடக்காம இருக்கும் பொழுது, அதாவது வீட்டிலேயோ வேலையிலேயோ நம்முடைய சரீரத்திலேயோ அல்லது நம்முடைய சூழ்நிலைகளிலேயோ நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் ஒன்றும் நடக்காமல் இருக்கும் பொழுது, தொடர்ச்சியாக நம்ம ஜெபிக்கிறோம், உபவாசம் இருக்கிறோம், ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்குறோம். இன்றைக்கெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்க வருகிறோம், டியூட்டியெல்லாம் முடிந்து கஷ்டத்தோடு நம்ம வருகிறோம். இவ்வளவுக்கு நம்ம ஆண்டவரை சேவிக்க வேண்டியது என்ன என்று ஒருவேளை நமக்குள்ள கேள்விகள் எழும்பலாம். ஆமென். ஆனால் அந்த கேள்விக்கான பதில் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் தான் அதுக்கு பதில். அதாவது இந்த யோவான் வந்து வேற எந்த தியாகமும் செய்யலை. நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், யோவான் வந்து வேற எந்த தியாகமும் செய்யலை. தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டவன் இவன் தான். பிறப்பதற்கு முன்பது இவனை குறித்து எழுதப்பட்டது. சகரியா குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தான். அவனுக்கு பிரமாணங்கள் தெரியும், ஆண்டவருடைய வார்த்தைகள் தெரியும், எல்லாத்தையும் தேறினவன் தான். அதே வகையில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு குவாலிஃபிகேஷன் ஆண்ட கொடுத்த அந்த காலிங் இருந்ததுனால அவனுடைய ஸ்பீச்சை ஜனங்கள் கவனித்தார்கள். பயங்கரமான பேச்சா இருந்துச்சு. ஜனங்களால் அட்ராக்ட் பண்ணப்பட்டான். அவனுடைய வார்த்தைக்கு பின்னாக போகாது. அவன் ஒரு வார்த்தை சொன்ன அதுதான், அது ஆலயத்தில் இருக்கட்டும் சமூகத்திலே இருக்கட்டும், அவ்வளவு மேன்மையானவன். ஏரோதுடைய பிரச்சனையில தலையிட்ட பொழுது அவன் சொன்னது சரிதானே. இனி வேத பகுதியில் சொல்லப்பட்டு ஏரோது இவனை கண்டு பயந்திருந்தான். அப்ப ஏன் இந்த சம்பவம் அவனுக்கு நடக்குது? ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறாரு? நமக்கு அதுக்கு ஆன்சர் இல்லை. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆத்மீக வேலை பார்க்கும் பொழுது நம்ம நல்ல ஜெபிக்கிறோம், நல்ல காணிக்கை கொடுக்குறோம், எல்லாம் ஆத்மீகத்தில் நல்ல ஜெபிக்கிறவங்க, வேதம் தெரிஞ்சவங்க, வேதத்தை தியானிக்கிறவங்க, ஆராதிக்கிறவங்க, ஆண்டோடைய பார்வையில் எல்லாம் இருக்கிறவங்க தான். ஆனால் நாம் நினைத்தது மாதிரி நடக்கல, பிரச்சனை வருது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? நம்ம சோர்ந்து போகிறோம், வேதனைப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய பிஹேவியரு இந்த யோவானை போல அல்ல. நம்முடைய பிஹேவியரு பிரச்சனைகளை காணும் பொழுது இந்த யோவான் இடர்னது போல நம்ம இடறுவதற்காக அல்ல. மாறாக இந்த மரியாள் ஆண்டவர் சமூகத்தில் வந்து இதெல்லாம் செய்வதற்கு காரணம் என்ன? இதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இதை தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியை கற்றுக் கொடுத்த சொல்கிறேன். அதாவது மார்த்தாள் மரியாள் இந்த லாசரு இருந்த ஒரு குடும்பம், உலகத்தில் மக்களால் ஒதுக்கப்பட்ட ஒரு ஃபேமிலி. எல்லாராலும் நீங்கள் பாருங்கள், அந்த சீமோன் வீட்டில் இருக்கும்பொழுது நீங்கள் ரொம்ப தெளிவாக படித்தா
இந்த சீமோனே குஷ்டரோகியாக இருந்திருக்கான். அப்போ அவன் ஆண்டவரால் சொஸ்தமாக்கப்பட்டவர். அந்த சொஸ்தமாக்கப்பட்டதுனால தான் இயேசுவை வீட்டில் அழைக்கிறான். இல்லைன்னா அழைப்பதற்கு பாத்திரம் இல்லை, வர முடியாது. அப்போ ஒரு ஆண்டவருக்கு ஒரு பார்ட்டி கொடுக்குறாங்க. அப்போ யோவானுடையதான அந்த சீமோனுடைய வீட்டில் இயேசு வருகிறார். பெத்தானியா தெரிஞ்ச இடத்துல வருகிறாங்க. ஏதோ பக்கத்தில் இருந்திருக்கலாம். எனிவே, அப்போ இந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு தாகம் என்ன தெரியுமா? அதாவது லாசரு ஒருவேளை இல்லாமல் போயிருந்தால் எங்களை கவனிக்கிறதுக்கு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து இந்த மரியாள் எப்பொழுதும் கற்றுக்கொள்கிறாளே. நமக்கு ஒரு சம்பவம் தான் தெரியுது. அப்போ கற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இந்த லாசருடைய உயிர்த்தெழுதலை பார்க்கும் பொழுது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்கிறதெல்லாம் நீ அறிந்திருக்கிறது இல்லையா? விசுவாசிக்க இல்லையா? நம்ப இல்லையா? நான் உனக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அப்படின்னா இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்ததான ஒரு தெளிவான ஒரு வரைபடம் அவருடைய மனசில் இருந்துச்சு. அதனால இயேசுவுக்காக எதையும் தியாகம் செய்வதற்கும் எதையும் இழப்பதற்கும் அவள் துணிந்திருந்தாள். ஏன்னா அவளுடைய ரிப்போர்ட், அவளை குறித்ததான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? விபச்சார ஸ்திரீ அல்லது ஏதோ ஒன்று, பாவியான ஸ்திரீ. ஏன்னா அவங்க இந்த ஸ்திரீயை குறித்து தெரிஞ்சதுனால அதுதானே உண்மை. ஆனால் யோவான் வேற இல்லை, பெரிய பட்டம் உள்ளவன். ஆனால் இந்த ஸ்திரீக்கு இல்லையே. ஸ்திரீக்கு இருந்ததெல்லாம் மக்களால் கொடுக்கப்படுகிற இப்படிப்பட்ட பேர் தான். ஆனால் அதனால் அவள் என்ன செய்யலை தெரியுமா? அதை பற்றி யோசிக்கவே இல்லை. அந்த அந்த ஸ்திரீயை செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? நான் எப்படி ஆகலும் அவருடைய மரணத்துக்கு முன்ன என் கையில் இருக்கிற சம்பாத்தியம், அதுதான் நளலம் என்கிறதான அந்த தைலம், பெர்ஃப்யூம், 300 பணம் ஒரு வருஷம் ஒரு லேபர் வேலை செஞ்சால் கிடைக்கிறதான கூலி என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அப்படியே கொண்டு வந்து இயேசுவுக்கு பாதத்தில் போட்டு உடைக்கிறார், சிரசில் விடுறா. நம்ம ஆள் அக்கௌண்டன்ட் என்ன சொல்கிறா தெரியுமா? நம்ம எல்லாம், நான் மெயின் ஆள், கால்குலேஷன் பண்ணுறாள். என்ன இது பண்ணுறாங்க, இதெல்லாம் யூஸாக இருக்குது, வேஸ்ட் பண்ணுறது. ஆனால் ஆண்டவர் பொதுவாகவே வேஸ்ட் பண்ண விடாதவராக. ஆண்டவர் எப்பொழுதுமே இந்த தோற்றத்தின்படி நியாயம் தீர்க்கிறவரில்லை, அவர் இருதயத்தில் இருக்கிறத பார்த்து செய்கிறவர். நம்ம மனுஷன் எப்படி தெரியுமா? குடும்பத்தை வச்சு, சூழ்நிலைகளை வச்சு, அவங்களுக்கு பேர் புகழை வச்சு, அவங்க செஞ்சிருக்கிறத வச்சு பேசலாம். நீங்கள் எவ்வளோ நல்லவங்க தெரியுமா, அப்படி இப்படி பேசலாம். பட் ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்ப்பார். ஆமென். இருதயத்தை பார்க்குறாரு. இருதயத்தை பார்த்து சொல்கிறாரு, இவ இது வேஸ்ட் பண்ணலை. அவளை பொறுத்த அளவில் நான் இதாகலும் செய்யாவிட்டா நான் ஒரு பரம துரோகி. ஆமென். நான் இதையாகலும் என் ஆண்டவருக்கு செய்யாவிட்டால் நான் நன்றி உள்ளவள் அல்ல. நான் எதையாகலும் கர்த்தருக்கு செய்யாவிட்டால் எனக்கு என்ன ஆண்டவருக்கு முன்பதாக நிற்க முடியும்? அதனால ஓடோடி வந்து, அதான் வசனம் சொல்லுது, அடக்கம் பண்ணுவதற்காக. அவளுக்கு அது தெரிஞ்சிருந்து, நம்ம எல்லாரும் எப்படி கொண்டு போடுவோம்? செத்து போன ஒரு பிற்பாடு அந்த நல்ல பாடியில், ஜீவன் இல்லாத பாடியில், விலை கூடின அந்த ஃப்ளவருக்கு பேர் என்ன? ரீதா. அதை கொண்டு வச்சுட்டு சொல்லிட்டு வருவோம். அவள் அப்படி ஒன்றும் செய்யலை. போல்டா நோகி. அவர் சொன்னது போல வந்தார், அவர் சொன்னது போல செய்கிறார். 3 நாள் உள்ளே இருப்பார், அடுத்து வெளியே வந்துடுவார். நாங்கள் எல்லாம் அவரை பார்ப்போம். அந்த 120 கூட்டத்தில் இந்த அம்மாவை ஒன்று இருக்கணும். ஆமென். ஆனால் ஒன்று, நான் இறந்து போன பாடிக்கு என்ன செய்யலை, பெர்ஃபார்ம் கொண்டு போடலை. அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே நான் அவருக்கு செய்ய வேண்டியதை நான் செய்வேன். ஒன்று கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கும் பொழுதே அவருக்கு செய்ய வேண்டியதை செய்வேன். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இந்த அம்மா செஞ்சது, இந்த சுவிசேஷம் எங்கெங்க அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவள் செய்த காரியங்களும் சொல்லப்படும். அதாவது
நம்ம காட்டுகிறது அல்லங்க மெயின், நம்முடைய செயலை காட்டுகிறதா இம்பார்ட்டன்ட். நம்ம சோ இருக்கிறதல்ல மெயின், நம்முடைய டீடு இந்த உலகத்துக்கு தெரியணும், நம்ம குடும்பத்துக்கு தெரியணும், நம்முடைய சமூகத்துக்கு தெரியணும். அதுதான் உண்மை. உலகமெல்லாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த அம்மாவை குறித்து நினைச்சிருந்தாலும் ஆண்டவர் பார்த்த விதம் வேறொன்று. இன்றைக்கு என்ன கேட்குற அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் எப்படிப்பட்ட மனோபாவத்தில் இருக்கிறோம்? சில நேரங்களில் இந்த யோவானை போல நம்ம பிஹேவ் பண்ணலாம். இந்த அம்மா அப்படி பிஹேவ் பண்ணலையே. ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் அந்த அம்மாவிட்ட? ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. அது அன்பான தேவஜனமே, நம்ம ஆண்டவரை சேவிக்கிறது எப்படி இருக்குன்னு தெரியுமா? எல்லாரும் கவனிங்க. எதிர்பார்ப்போடு அல்ல, ஆண்டவர் எனக்கு ஏதாகலும் தருவாரா என்கிறது அல்ல, தருகிறது அவருக்கு வேலை, அவர் செஞ்சிருவார். என்னுடைய ஒப்ளிகேஷன், என்னுடைய கடமை. நான் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதுதானே அவருக்காக சேவை பண்ண முடியும். நான் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதுதானே அவருக்காக பலி செலுத்த முடியும், காணிக்க கூடிய முடியும், வர்ஷிப் பண்ண முடியும். பட் அவர் வந்த பிற்பாடு நான் நித்தியமான உலகத்தில் இல்லை போவனே. அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? இந்த உலகத்தில் ஜீவனோடும் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் செய்வதற்கு திராணி இருக்கும் பொழுதும் நாம் கர்த்தரை சேவிப்பதிலிருந்து பின்னிட்டு போகக்கூடாது. சின்ன சின்ன எக்ஸ்கியூஸை கண்டு இன்னைக்கு எனக்கு சூப்பர் மார்க்கெட்டு போகணும், எனக்கு இன்னைக்கு முடியாது. எங்க நம்ம யாரை ஏமாத்துறோம் தெரியுமா? ஓ, கிரியேட்டரை. அவருக்கு தெரியாத நம்ம யாருன்னு. அப்போ நம்மளை நேசிக்கிற ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். இப்ப நீங்களும் நானும் துதி சொன்னாதான் அவருக்கே பிடிக்கும். மற்றவங்க எல்லாம் சொல்றது, ஆண்டவருக்கு வசனத்தின்படி சொல்லாததெல்லாம் அவருக்கு போகாதே, அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரே. நீங்களும் நானும் சாட்சி அல்லவா இருக்கணும். நம்ம கேம்பில் இருக்க இடத்துல வெள்ளிக்கிழமை ஆலயத்துக்கு போனா, இப்போ எல்லாரும் ஆலயத்துக்கு போறாங்க, நம்ம நல்ல இழுத்து போத்து தூங்கிட்டு இருந்தா, எல்லாரும் ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்யும் பொழுது நம்ம மாறுதுன்னா. ஆனால் இந்த அம்மா அப்படி செய்யலை. இந்த அம்மா ஓடோடி போய் இருக்கிற இடம் பிரச்சனை இல்லை, அவங்க என்ன சொல்றாங்க பிரச்சனை இல்லை. நல்லதா சொன்னாங்க, நறுக்குன்னு சொன்னாங்களா இல்லையா? இந்த அம்மாவுக்கு காதில் கேட்டா இல்லையா? இயேசுவுக்கும் தெரிஞ்சா? நான் நினைக்கிறேன் அந்த அம்மா ஒரு சண்டையாவது பிடிச்சிருக்கணும். அந்த சாதாரண ஆள் இல்லை, ஒரு வேளை பேசியிருக்க கூடாது. ஏன்னா எப்படி நீ யாருன்னு கேட்டிருக்க மாட்டேன். அது ஒன்றும் மேட்டரே கிடையாது. லாசருக்கு உயிரோட திருப்பி கொடுத்தாரு ஆண்டவர். எங்கள் அண்ணனுக்கு திருப்பி ஜீவன் வந்துச்சது. என் வாழ்க்கை திரும்ப ஆண்டவர் கட்டினார். சமூகத்தில் அறியப்படாதவங்களா இருந்தோம், அவர் எங்கள் வீட்டில் வந்ததுனால சகைவு மாதிரி, சகைவுக்கு வீட்டில் இயேசு போனதுனால கிரேட்டாகி மாறிச்சது. அவர் என் வீட்டில் வந்ததுனால எங்கள் வாழ்க்கை மாறினது. அவரை ரட்சித்ததுனால நான் இந்த உலகத்தில் என்னதான் வந்தாலும் எனக்கு விஷயம் இல்லை, என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த உணர்வு எனக்கு உண்டாகுது. அதனால் கையில் நஷ்டப்பட்டதை அவள் பார்க்கல, தன்னுடைய கஷ்டத்தை அவள் பார்க்கல. ஆண்டவர் மேலே இருந்த உண்மையான அன்பின் நிமித்தம் ஆண்டவரை ஆராதிக்க அவள் கடந்து சென்றார். இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லாரு, இதில் ரெண்டு கேட்டகரி நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம ஸ்டம்பிளாகி நிற்கிறோமா, அதாவது இடறி நிற்கிறோமா, இல்லை ஆண்டவருக்கு சமூகத்தில் ஓடி போகிறோமா? சின்ன சின்ன பிரச்சனை வந்துச்சு, சின்ன சின்ன இழப்புகள் வந்துச்சு, நஷ்டம் வந்தது, அதெல்லாம் ஆண்டவர் என்ன பார்க்கல, நம்ம எடுத்து எறிஞ்சிட்டு போகிறோமா? இல்லைங்க. அந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? என் வாழ்க்கை முடிந்து போகலை, என்னுடைய வாழ்க்கையில் ஃபுல் ஸ்டாப் போடலை, ஐ எம் ஆன் த வே. அவர் என்னை அறிந்திருக்கிறார், என்னை அறிந்த தெய்வம் என்னை கைவிட மாட்டார் என்று நினைத்து நம்ம பிரயாணப்பட வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. நான் இதை தியானிக்கும் பொழுது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் எழுதுனேன், அதை வாசிக்கிறேன். அறியப்பட்டவன் அல்ல, அன்பு கூறப்பட்டவள். அறியப்பட்டவன் அல்ல, அன்பு கூறப்பட்டவள். ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். அறியப்பட்டவன் அல்ல,
அன்பு கூறப்பட்டவள், அன்பு கூறப்பட்டவன். இன்னும் யோசிச்சு பாருங்க, உங்களை என்னையும் இயேசு தேடி வராமல் இருந்தா நம்ம வந்திருப்போமா? நான் இன்னைக்கு நினைக்கிறேன், என்ன ஆண்டவர் சின்ன வயசுலேயே தொடாமல் இருந்திருந்தா நான் ஒரு நாஸ்திகனாக மாறி இருப்பேன். என் கேள்விக்கெல்லாம் சீக்கிரமாக பதில் கொடுக்க முடியாது. அப்போது நம்ம ஒரு பாட்டு பாடுவோம் தெரியுமா? சின்னஞ்சிறு வயதில் என்னை அவர் தெரிந்து கொண்டார், நான் தூரம் போயினும் என்னை கண்டு கொண்டார். இந்த வேதத்தை அவர் எனக்கு தந்ததுனால, நமக்கு தந்ததுனால நம்ம எவ்வளோ பாக்கியவான்கள். இதில் இருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளை, நம்முடைய ஃபேமிலியாக நமக்கு நேம் கொடுக்குது, நம்முடைய ஃபேமிலியாக நமக்கு ஏதாவது கொடுக்குது, நமக்கு இயேசு தருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுறாரு, இந்த ஸ்திரீக்கு நான் கொடுத்த ஃபேமு எப்படியோ அதை பார்க்கலும் அதிகமான மேன்மை ஆண்டவர் நமக்கு தருவார்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கடைசி ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். அந்த 7ஆம் அதிகாரத்தோட 28வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆமென். இப்போ தேவ ராஜ்யத்தில் நம்ம சாதாரணமாக இருந்தாலும் இந்த நேம்லி பீப்புளோட யார்? நம்ம யார்? பெரிய ஆள். இப்போ மேரேஜ் பண்ணி வந்த உடனே, ஃபேமிலியில் மேரேஜ் வந்த உடனே பெண்களுக்கு அதாவது ஆண்களுக்கு பேரோட ஆட் பண்ணி கொடுப்பாங்க தெரியுமா? இல்லையா? அவங்க அறியப்படுகிற யாரால? வேற ஒரு விஷயம் தெரியுமா? கல்யாணம் பண்ணியாச்சுனாலே நம்மளை விட உத்தரவாதம் எல்லாம் பெண்களுக்கு தான். இந்திய சட்டத்தின்படி நம்ம சொத்துக்கள்ல அவங்க அவகாசம். நீ அவங்க சைன் பண்ண நம்ம விற்கணும்னா, அது எந்த சட்டம்னு எனக்கு தெரியல, பட் அப்படி வச்சிருக்கிறாங்க தெரியுமா? நம்ம கல்யாணம் ஆச்சுன்னா அவைய கேஸ் போட்டால் முடிஞ்சு, எடுக்க முடியாது. அப்போது இயேசுவும் நம்மளை மனவாட்டியாக வச்சிருக்கிறாருங்க, சகலத்துக்கும் அதிகாரியாய். இப்போ யோவான் எங்கே இருக்கிறாரு? இந்த மனவாட்டியாக இந்த ஸ்திரீ எங்கே இருக்கா? ஆண்டவருக்கு உள்ள எங்கே இருக்குது தெரியுமா? இங்கே தான் இருக்குது. யார் அவரை நேசிக்கிறார்களோ, யார் அவருடைய நேசத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ, யார் அவரிடத்தில் அன்பு காட்டுகிறார்களோ, யார் அவருடைய அன்பை அங்கீகரிக்கிறார்களோ, அவரிடத்துல தான் இருக்குது. இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கை அப்படியாக மாறட்டும். எளிமையாக இருப்போமா? ஆண்டவர்